அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போ ஜாதக கட்டத்தில் 6, 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானம், 3 வந்து பாதி மறைவு ஸ்தானம். இந்த 6, 8, 12 என்பது முழு மறைவு ஸ்தானம். அங்கே போய் ஒரு சுபகிரகங்கள் மறைந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு கெடுபலனே செய்யும். பாவிகள் மறைந்தால் இயற்கை பாவிகள்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சூரியன், சனி, ராகு, கேது, செவ்வாய் இவங்களாம் போய் 6, 8, 12 மறைஞ்சாங்கன்னா அந்த ஜாதகருக்கு அற்புதமான பலன்களை தருவாங்க. இது ஒரு ஜாதகட்டத்தில் மறைவு ஸ்தானம் 6, 8, 12 என்பது 3 வந்து அரை மறைவு ஸ்தானம். ஆனால் ஒரு கிரகங்களுக்கும் மறைவு ஸ்தானம் இருக்குது. அது தெரிஞ்சு வச்சுங்க. அது எத்தனை பேர் தெரியும்னு சொல்லி தெரியல. தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இப்போ சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இவங்க லக்கணத்துக்கு லான் போட்டு லக்கணம் அங்கேருந்து 8, 12ஆம் இடத்தில் இருந்தால் இவங்களுக்கு மறைவு ஸ்தானம் கருத்தில் கொள்ளுங்கள். அந்த ஜாதகருக்கு அதிகப்படியான நல்லது செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா அவங்க இயற்கை பாவிகள் என்பதால் அந்த ஜாதகருக்கு அவங்க தசா புத்தியில் நல்ல பலனை செய்வாங்க. அதே போல் சந்திரன், புதன், குரு இவங்க லான் போடுற லக்கணம் அங்கேருந்து 3, 6, 8, 12 இந்த இடத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறைவு ஸ்தானம். சுக்கிரன் எடுத்துன்னா லக்கணத்துக்கு 3, 8 மட்டும்தான் இவருக்கு மறைவு ஸ்தானம். மீது எந்த இடத்துலையும் சுக்கிர பகவான் மறைவு கிடையாது, கருத்தில் கொள்ளுங்கள். 3, 8 அந்த இடத்தில் சுக்கிரன் இருந்தார்னா அந்த ஜாதகருக்கு சுக்கிர தசையில் எந்த பலனுமே அந்த ஜாதகரால் பெற முடியாது, கருத்தில் கொள்ளுங்கள். இது வந்து இந்த 3, 6, 8, 12க்கு அடுத்தபடியாக கிரகங்களுடைய மறைவு ஸ்தானங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.